இண்டிகேட்டர் ட்ரேடர். ஸோ இண்டிகேட்டர்ஸ்ல போயிட்டு வால்யூம் அப்படின்னு அடிச்சீங்கன்னா நார்மலா வால்யூம் வந்து எப்படி இருக்கும்? இதுதான் வால்யூம். கரெக்டா? இதை வச்சுதான் வந்து ட்ரெடிஷ்னலா ட்ரேட் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்போ என்ன பண்றாங்கன்னா இந்த வால்யூமே வந்து நிறைய விதமா எடுத்துட்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க. அதுல ஒன்னு ஃபேமஸ் ஆயிட்டு இருக்க இண்டிகேட்டர் தான் வந்து ஒரு நோவா வால்யூம் இண்டிகேட்டர். இந்த நோவா வால்யூம் இண்டிகேட்டர் எப்படி அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு ஆசிலேட்டர் போல எடுத்துட்டு வராங்க. அதாவது ஒரு ட்ரெடிஷ்னல் வால்யூமா இல்லாம ஒரு ஆசிலேட்டரா ஒரு வால்யூம் இண்டிகேட்டர் வந்து எடுத்துட்டு வராங்க. அதாவது இந்த ஜீரோ லைனுக்கு மேல இருந்துச்சுன்னா பை, ஜீரோ லைனுக்கு கீழே இருந்துச்சுன்னா செல்லு. இந்த கிரீன் ஹிஸ்டோகிராம்ஸ், இந்த கிரீன் பார்ஸ் எல்லாம் வந்துச்சுன்னா நம்ம வந்து வாங்க போறோம். இந்த ரெட் ஹிஸ்டோகிராம்ஸ், அதாவது இந்த ரெட் பார்ஸ் வந்துச்சுன்னா வந்து விற்க போறோம். சரி, அப்போ இந்த ப்ளூ லைன் எதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்கலாம். இது வந்து எதுவும் கிடையாது. இது வந்து ஒரு மூவிங் ஆவரேஜ் லைன். அதாவது ஒரு 200 மூவிங் ஆவரேஜ் வால்யூம்க்கு மேல ஒரு ஃபில்டர் வந்து யூஸ் பண்றோம். இந்த ப்ளூ லைனுக்கு மேல இந்த ஒரு ஹிஸ்டோகிராம்ஸ் ஃபார்ம் ஆச்சுன்னா வால்யூம் வந்து ரொம்ப நல்ல ஹைல இருக்கு அப்படின்னு சொல்லி அர்த்தம். இந்த ப்ளூ லைனுக்கு கீழே ஹிஸ்டோகிராம்ஸ் வர ஆரம்பிச்சதுன்னா வால்யூம் வந்து ரொம்ப கம்மியாகுதுன்னு சொல்லி அர்த்தம். பாருங்க, இந்த இடத்துல வந்து மார்க்கெட் வந்து நல்ல வந்து ஹைல போயிட்டு இருக்கு. ஹைல போயிட்டு இருக்கும்போது ஹிஸ்டோகிராம்ஸ் வந்து இந்த ப்ளூ லைனுக்கு மேல தான் இருக்கு. சடனா வந்து இந்த ஹிஸ்டோகிராம்ஸ் ப்ளூ லைனுக்கு கீழே வருது. கீழே வரும்போது மார்க்கெட்டும் வந்து அப்படியே வந்து ட்ரெண்ட் வந்து சேஞ்ச் ஆகுது. ஸோ இப்படிதான் வந்து நம்ம இதை யூஸ் பண்ணுவோம். இப்போ இந்த இண்டிகேட்டரையே வந்து இன்னும் கூட சூப்பரா வந்து ரிஃபைன் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? இந்த நோவா வால்யூம் இண்டிகேட்டரோட கான்செப்டை இன்னும் சூப்பரா ரிஃபைன் பண்ணியிருக்காங்க. அப்படி வந்த இண்டிகேட்டர் தான் வந்து இந்த வால்யூம் ஷேப், டைரக்ஷனல் வால்யூம் ஷேப்ஸ். ஜெய்ர்மேன் எடிட்டர்ஸ் பிக்ல இது எனக்கு மாட்டுச்சு. ஒரு நியூவா வந்து இண்டிகேட்டர், பட் வந்த உடனே இதை நிறைய பீப்புள் லைக் பண்ண ஆரம்பிக்கிறதுனால, நிறைய ட்ரேடர்ஸ் வந்து ஆக்டிவா ட்ரேட் பண்றதுனால ட்ரேடிங் வியூ வந்து இதை ப்ரொமோட் பண்ண ஆரம்பிச்சிருக்கு. சரி, ஓகே. இந்த டைரக்ஷனல் வால்யூம் ஷேப்ஸை இப்போ நான் கிளிக் பண்ணிக்கிறேன். இந்த டைரக்ஷனல் வால்யூம் ஷேப்ஸும் இந்த நோவா வால்யூமும் ஆல்மோஸ்ட் வந்து சேம் தான். ரெண்டும் வந்து டிஃபரெண்ட் கிடையாது. ரெண்டுமே சேம் தான். இதுலயும் வந்து மூவிங் ஆவரேஜ் இருக்கு, இதுல 20 இருக்கு. பட் இந்த செட்டிங்ஸ்க்கு அது கரெக்டா தான் இருக்கு. சோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ரெண்டுமே வந்து சேமா தான் இருக்கும். ஓகே, பட் இந்த இடத்துல நோவா வந்து ஒரு கிரீன் ஹிஸ்டோகிராம் காட்டுது, நிறைய கிரீன் ஹிஸ்டோகிராம் காட்டுது. ட்ரேடர்ஸ் வந்து ரியல் டைம்ல கன்ஃபியூஸ் ஆகலாம். பட் இந்த இண்டிகேட்டர் பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ரெட்ல தான் இருக்கு. ஓகே, சோ இது பாருங்க, இந்த இடத்துல வந்து ஒரே ஒரு ரெட் ஹிஸ்டோகிராம் தான் வந்திருக்கு. இந்த இடத்துல ஒரே ஒரு ரெட் ஹிஸ்டோகிராம் தான் வந்திருக்கு. பட் நோவால பாத்தீங்கன்னா நிறைய வந்து ஒரு ரெட் ஹிஸ்டோகிராம்ஸ் வர ஆரம்பிக்குது. சோ மார்க்கெட் ட்ரெண்ட் வந்து சேஞ்ச் ஆயிடுச்சா இல்லையான்னு ரியல் டைம்ல கன்ஃபியூஷன் இருக்கும். பட் நோவா வந்து என்ன சாரி, இந்த டைரக்ஷனல் வால்யூம் ஷேப்ஸ் வந்து என்ன சொல்லுதுன்னா, இந்த வால்யூம் ஷேப்ல இது ஜஸ்ட் வந்து ஒரு நார்மல் புல் பேக் தான் காட்டுது. பட் நோவால வந்து நிறைய வந்து கேண்டல்ஸ் ஃபார்ம் ஆன உடனே இது ரிவர்சலா அப்படின்னு சொல்லி நம்ம எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். சோ நோவாவே வந்து ஒரு நல்ல இண்டிகேட்டர் தான். அதை விட வந்து இந்த டைரக்ஷனல் வால்யூம் வந்து இன்னும் நல்லா ஒர்க் ஆகுது. சோ நான் என்ன பண்றேன்னா இப்போ நோவாவை எடுத்துடுறேன். இன்னொன்னு, இந்த மாதிரியான இண்டிகேட்டர்ஸ்லாம் வந்து லோவர் டைம் ஃப்ரேம்ல தான் யூஸ் பண்ணணும். அதாவது வால்யூம் வந்து ஆசிலேட்டரா போட்டு யூஸ் பண்ணும்போது முடிஞ்ச அளவுக்கு வந்து லோவர் டைம் ஃப்ரேம்ல தான் யூஸ் பண்ணணும். 5 மினிட்ஸ் 3 மினிட்ஸ்னு. பட் உங்களுக்கு ஒரு ஹையர் டைம் ஃப்ரேம்ல இது வந்து செட் ஆகுது அப்படின்னு சொன்னோம்னா நீங்க ஹையர் டைம் ஃப்ரேம்ல எடுத்துக்கிட்டோம் ட்ரேட் பண்ணலாம். பட் யூஸ்வலா இது வந்து லோவர் டைம் ஃப்ரேம். லோவர் டைம் ஃப்ரேம்ல வந்து ஒரு 1:1, 1:2 இல்ல 1:3 அப்படின்னு சொல்லி ட்ரேட் பண்றது. மோஸ்ட்லி 1:1 இல்ல 1:2 வரைக்கும் வால்யூம் வந்து முடிச்சுப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல பாருங்க, நல்லா வந்து ஒரு கிரீன்ல வந்துட்டே இருக்கு. கிரீன்ல வந்துட்டே இருக்கும்போது ஒரு புல் பேக், ஒரு ஹெல்தி புல் பேக் இந்த இடத்துல வருது. இந்த இடத்துல வந்து ஒரு ரெட் ஹிஸ்டோகிராம் வருது. அதுக்கப்புறமா திரும்ப வந்து ஒரு கிரீன் ஹிஸ்டோகிராம் இந்த ப்ளூ லைனுக்கு மேல போய் கிராஸ் வைக்குது. சோ என்ன பண்றோம், இந்த இடத்துல நம்ம லாங் போறோம். இதுக்கு கீழே அப்படி ஒரு பாயிண்ட் தள்ளி ஸ்டாப் லாஸ் போடுறோம். எய்மிங் ஃபார் 1:1 இல்ல 1:2 இல்ல இந்த ப்ரீவியஸ் லிக்விடிட்டி 1:1.3 கிட்ட வந்திருக்கு. மேபி ஒரு 1:2 வைக்கிறோம்னா 1:2 அச்சீவ் ஆயிடுச்சு. சோ இது வந்து என்ன பேட்டர்ன் ஆக்சுவலா ஃபார்ம் ஆகுது? இது வந்து என்ன பேட்டர்ன் ஃபார்ம் ஆகுதுன்னா, இது வந்து ஒரு பிளாக் பேட்டர்ன் ஃபார்ம் ஆகுது. கரெக்டா? மார்க்கெட் வந்து நல்ல மேல போயிட்டே இருக்கு. மேல போயிட்டே இருக்கும்போது எனக்கு நான் எந்த இடத்துல பிளாக்ல என்ட்ரி கொடுக்கணும்னு சொல்லி பார்க்கும்போது எனக்கு இந்த டைரக்ஷனல் வால்யூம் ஷேப் வந்து ஒரு கிளியரா வந்து ஒரு என்ட்ரி தருது. நான் மோஸ்ட்லி பிளாக் பிரேக் அவுட்ஸ் எடுக்கிறதுனால எனக்கு வந்து இந்த மாதிரியான இண்டிகேட்டர்ஸ் தேடும் போது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ எனக்கு வந்து இப்ப என்ன ஆகுது, இந்த இடத்துல வந்து ஒரு டார்கெட் வந்து ஈஸியா அச்சீவ் ஆகுது. சரி, ஓகே. எனக்கு வந்து இந்த டைரக்ஷனை பார்க்கறதுக்கும் எனக்கு ஒரு இண்டிகேட்டர் வேணும்னா இப்ப என்ன பண்ணலாம்னா, நான் அதுக்கு வேற விதமா சொல்றேன். ஸ்ட்ராட்டஜி கொஞ்சம் ஸ்லைட்டா வந்து மாடிஃபை பண்ற மாதிரி வச்சுப்போம். கிராஸ் போயிடுவோம். சோ யூஸ்வலா வந்து எம்ஏ கிராஸ்ல போயிட்டு ஷார்ட் வந்து 20 போடுறேன், லாங் வந்து 50 போடுறேன், மேபி 21. கொஞ்சம் டிஃபரன்ஸ் இருக்கும் அதுல. சோ இந்த இடத்துல போயிட்டு நான் என்ன பண்றேன்னா, இதை ப்ளூல போட்டுக்கிறேன், இதை வந்து ரெட்ல போட்டுக்கிறேன். சோ இந்த கிராஸை வந்து நான் எல்லோல போட்டுக்கிறேன். இது நீங்க எதுல வேணாலும் போட்டுக்கலாம். நான் யூஸ்வலா வந்து
லாங் வந்து ரெட்ல தான் வச்சிருப்பேன். அதனால நான் வந்து இத அப்படி வச்சுட்டேன். சரி ஓகே. சோ இப்ப என்ன நடக்குது? எனக்கு இந்த இடத்துல வந்து ஒரு கிராஸ் ஓவர் நடக்குது. கரெக்ட்டா? நான் கிராஸ் ஓவர் நடந்த உடனே ட்ரேட் பண்ண மாட்டேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, கிளியரா வந்து ஒரு கிராஸ் ஓவர் இருக்கு. கிராஸ் ஓவர் நடந்த உடனே நான் எந்த ட்ரேட்ஸும் எடுக்கல. ஆல்ரெடி பிரைஸ் வந்து ரொம்பவே வந்து மூவ் ஆயி வெளிய போயிருக்கு. இப்போ நான் எப்படி வந்து ட்ரேட் பண்ணுவேன்னு சொன்னோம்னா, பிரைஸ் வந்து ஃபர்ஸ்ட் கண்டிஷன் இதான் எனக்கு. பிரைஸ் வந்து இந்த மூவிங் ஆவரேஜ் இந்த 2 மூவிங் ஆவரேஜ் ஸ்பேஸ் இருக்குல்ல, இந்த ஸ்பேஸ்க்குள்ள எனக்கு வந்து கண்டிப்பாக பிரைஸ் வந்து குளோஸ் வச்சிருக்கணும். உள்ள வந்து இப்படி பிரீச் பண்ணா எடுக்கலாமா அப்படின்னு சொல்லி நீங்க கேட்கலாம். எங்கனா பிரீச் பண்ணியிருக்கா? வெறும் ஜஸ்ட் பிரீச் மட்டும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த கேண்டில் வந்து ஜஸ்ட் வந்து ஒரு பிரீச் தான். இந்த கேண்டில் பிரீச் தான். பட் அடுத்த கேண்டில் வந்து க்ளோஸ் வச்சிருக்கு. சோ சம்டைம்ஸ் என்ன ஆகும்? இந்த பிரீச் பண்ணிட்டு மார்க்கெட் வந்து அப்படியே க்ளோஸ் வைக்காம மேல போகும். அந்த மாரியான செட்டப்ஸ எடுக்கலாமான்னு கேட்டீங்கன்னா, அது எடுக்கலாமா வேண்டாமான்றத நீங்க தான் முடிவு பண்ணணும். நான் என்ன சொல்லுவேன்னா, நல்ல வந்து ஒரு க்ளோஸ் வைக்கணும். எனக்கு வந்து கம்ப்ளீட்டா ஒரு க்ளோஸ் வச்சதுக்கு அப்புறம் தான் நான் என்ட்ரிய வந்து எடுக்கணும்னு சொல்லி பார்ப்பேன். சரி ஓகே. எனக்கு இந்த இடத்துல வந்து நல்ல ஒரு க்ளோஸ் வச்சிருக்கு. அடுத்த கேண்டிலும் ஃபாலோ த்ரூ ஆகுது. சோ எனக்கு வந்து 2 க்ளோஸ் ஆல்மோஸ்ட் கிடைச்சிடுச்சு. சோ என் கண்டிஷன் ஃபர்ஸ்ட் கண்டிஷன் எனக்கு வந்து ஃபுல்ஃபில் ஆயிடுச்சு. செகண்ட் கண்டிஷன் என்னன்னா, இத வந்து நான் என்ன பண்றேன்னா இப்போ, அ இந்த கலர வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இதுல இன்னும் கூட இத வந்து வேற விதமா யூஸ் பண்ணலாம். அதையும் சொல்றேன். இதுல வந்து ஷேப்ஸ்ன்னு இருக்கு. அது என்னதுன்னு சொல்லிட்டு, இந்த ஸ்ட்ராட்டஜி முடிச்சதுக்கு அப்புறமா சொல்றேன். சரி ஓகே. எனக்கு வந்து இது உள்ள இந்த ஸ்பேஸ்க்குள்ள பிரைஸ் வந்து வ புல் பேக் எடுத்துருச்சு. நல்ல வந்து ஒரு டிஸ்கவுண்ட் ஏரியால வாங்குற மாரி கிடைக்குது. பட் டிஸ்கவுண்ட் ஏரியால பிரைஸ் வந்துருச்சு. பட் நான் எந்த இடத்துல வாங்க போறேன்? எந்த இடத்துல வாங்க போறேன்னு எனக்கு தெரியாதுல்ல. அதுக்கு நான் என்ன யூஸ் பண்ணிக்கிறேன்னா, வால்யூம யூஸ் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல நான் வந்து வால்யூம நல்லா யூஸ் பண்ணிக்கிறேன். சோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து ஒரு ஒரு அ லைட் கிரீன் வந்திருக்கு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, எனக்கு ஒரு லைட் கிரீன் வந்திருக்கு. லைட் கிரீன் எப்போ வரும்னா, நல்ல வந்து ஒரு வால்யூம் வந்து ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னோம்னா, எனக்கு வந்து ஒரு லைட் கிரீன் வரும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து ஒரு நல்ல லைட் கிரீன்ல அ ஒரு ஒரு ஹிஸ்டோகிராம் வந்து நல்லா வந்திருக்கு. பிளஸ் அதுவும் வந்து இந்த எல்லோ லைனுக்கு மேலயும் வந்து கிளியரா வந்து க்ளோஸ் வச்சிருக்கு. எந்த கேண்டில்ல? இந்த கேண்டில்ல. அந்த கேண்டிலே பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் இந்த மூவிங் ஆவரேஜ்க்கு மேலயும் க்ளோஸ் வைக்குது. ஸோ நான் இம்மீடியேட்டா என்ன பண்றேன்? இந்த இடத்துல வந்து லாங் போறேன். ஒரு ரெட் ஹிஸ்டோகிராம் வந்ததுக்கு அப்புறமா எனக்கு வந்து வர கிரீன் கேண்டில். ஸோ அதுக்கு கீழ நான் வந்து கொஞ்சம் ஸ்டாப் லாஸ் போடுறேன். எய்மிங் ஃபார் 1:1, 1:2. அவ்வளோதான் அவ்வளோதான் வைக்க முடியும். ஏன்னா நம்ம வந்து ரொம்ப லோவர் டைம் ஃப்ரேம்ல தான் போறோம். 1 5 மினிட்ஸ், 3 மினிட்ஸ் இல்ல 1 மினிட். இதுல தான் நம்ம வந்து கோல்டுல ட்ரேட் பண்ண போறோம். இது வேற இன்ஸ்ட்ருமெண்ட்ல நல்லா ஒர்க் ஆகுதான்னு சொல்லி பாருங்க. ஒர்க் ஆச்சுன்னா நீங்க வந்து ட்ரேட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த இடத்துல பாருங்க. இந்த இடத்துல வந்து இந்த அ எல்லோ லைனுக்கு மேல தான் போயிட்டு இது க்ளோஸ் வைக்குது. இல்லன்னு சொல்லல. ஆனா வந்து நமக்கு வந்து ஒரு ஒரு கிரீன் ஹிஸ்டோகிராம் ஒரு நல்ல வந்து இந்த மாதிரியான ஒரு கிரீன் வருதா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா வரல நமக்கு. நமக்கு வந்து ஒரு நார்மல் கிரீனா வருது. நார்மல் கிரீனை எடுக்கணுமா வேணாமா அப்படின்றதை நான் உங்ககிட்ட விட்டுறேன். இதுல வந்து ஒரு ஹை ப்ராபபிலிட்டி ட்ரேட் கிடையாது. பட் ஒரு நல்ல ட்ரேட் செட்டப் தான். பட் ஹை ப்ராபபிலிட்டியா அப்படின்னு கேட்டா கிடையாது. ஸோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு அஹ், ஒரு இந்த எல்லோ லைனுக்கு மேல க்ளோஸ் வைக்குது. பட் நான் இப்ப இந்த இடத்துல எந்த இடத்துல வாங்க போறேன் அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன் உங்களுக்கு இருக்கலாம். இந்த இடத்துலயும் எனக்கு க்ளோஸ் வைக்குது. பட் எந்த இடத்துல நான் வாங்க போறேன் அப்படின்ற கன்ஃபியூஷன் இருக்கும்போது, நீங்க என்ன பண்ணுங்க, இந்த ரெட் கலர் ஹிஸ்டோகிராம் இந்த ரெட் கலர் ஹிஸ்டோகிராம் வந்ததுக்கு அப்புறமா க்ளோஸ் வைக்கிற ஒரு கேண்டில். இந்த ரெட் கலர் ஹிஸ்டோகிராம்க்கு வந்ததுக்கு அப்புறமா இந்த ப்ளூ லைனுக்கு மேல க்ளோஸ் வைக்கிற சாரி இந்த எல்லோ லைனுக்கு மேல க்ளோஸ் வைக்கிற ஒரு கேண்டில். எந்த கேண்டில் அது? ஆல்மோஸ்ட் இந்த கேண்டில். ஸோ இந்த கேண்டல்னா இந்த கேண்டல்ல இந்த இடத்துல லாங் போறோம். இதுக்கு கீழே வந்து ஸ்டாப் லாஸ் போடுறோம். எய்மிங் ஃபார் 1:1, 1:2 அவ்வளவுதான். ஸோ இவ்வளவுதான் இதுல எய்ம் பண்ண முடியும். அதையும் சொல்லிடுறேன். பட் நீங்க அதிகமா எய்ம் பண்ணணும்னா அதுவும் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ இந்த இடத்துல பார்க்கலாம். இந்த இடத்துல வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஒரு கிராஸ் ஓவர் நடந்துருச்சு. கிராஸ் ஓவர் நடந்ததுக்கு அப்புறமா எனக்கு வந்து ஒரு கேண்டில் வந்து அழகா க்ளோஸ் வைக்குது. ஸோ இந்த கேண்டில் வந்து அழகா க்ளோஸ் வைக்கும் போது எனக்கு வந்து இந்த இதுவும் வந்து அதாவது இந்த டைரக்ஷனல் வால்யூம் ஷேப்ஸ் இதுவும் வந்து எனக்கு வந்து ரெட்ல தான் காட்டுது. ஸோ நான் இந்த இடத்துல என்ன பண்றேன்? ஷார்ட் போறேன். இதுக்கு மேல நான் ஸ்டாப் லாஸ் போடுறேன். ஸ்டாப் லாஸ் வந்து அடிச்சிடுச்சு. ஸோ எதுவுமே வந்து 100% இல்ல அப்படின்றது கிளியரா புரிஞ்சிருக்கும். இந்த இடத்துல நல்லா க்ளோஸ் வச்சிருக்கு. க்ளோஸ் வச்சதுக்கு அப்புறமா இந்த கேண்டல் வந்து வெளிய போய் நல்லா க்ளோஸ் வச்சிருக்கு திரும்ப. பிளஸ் இதுவும் வந்து என்ன பண்ணுது? எனக்கு ஹிஸ்டோகிராமும் வந்து நல்ல கிரீன்ல காட்டுது. ஸோ நான் என்ன பண்றேன்னா, இந்த இடத்துல நான் வந்து லாங் போறேன். இதுக்கு கீழ வந்து ஸ்டாப் லாஸ் போடுறேன். எய்மிங் ஃபார் 1:1, 1:2. இந்த இடத்துல எனக்கு வந்து 1:2 வரல. இப்போ என்ன பண்ணுவீங்க? 1:1 வந்ததுக்கு அப்புறமா இந்த ஸ்ட்ராட்டஜில இந்த பிரேக் ஈவன் கிட்ட நீங்க வந்து அ ஸ்டாப் லாஸ் வந்து மூவ் பண்ணுங்க. ஸோ ஸ்டாப் லாஸ் மூவ் பண்ணும்போது இப்படி இந்த மாதிரியான சிச்சுவேஷன்ல நீங்க வந்து அதாவது பிரைஸ் ஆல்ரெடி வந்து ஓவர் எக்ஸ்டெண்டட் கோல்டு வந்து ஆல்ரெடி ஓவர் எக்ஸ்டெண்ட்ல இருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது நீங்க ஒரு ஒரு என்ட்ரிஸும் எடுக்கும்போது
நீங்க வந்து இந்த ஸ்டாப் லாஸ் கிட்ட அதாவது 1:1 அடிச்சதுக்கு அப்புறமா ஸ்டாப் லாஸ் வந்து பிரேக் ஈவன் கிட்ட மூவ் பண்ணிக்கிறது நல்லது. சோ இப்போ நம்ம என்ன பார்ப்போம், இப்போ வந்து கோல்ட்ல வந்து ஒரு கிராஸ் ஓவர் நடந்திருக்கு. சோ உடனே என்ட்ரி எடுப்போமானா, இப்பதான் உடனே என்ட்ரி எடுக்க மாட்டோம். பிரைஸ் வந்து இந்த ஸ்பேஸ்க்குள்ள போணும். இந்த ஸ்பேஸ்க்குள்ள போகும்போது இந்த இடத்துல கிரீன் ஹிஸ்டோகிராம் ஒன்னு ஃபார்ம் ஆகும். கிரீன் ஹிஸ்டோகிராம் ஃபார்ம் ஆயிட்டு திரும்ப எப்போ ஒரு ரெட் ஹிஸ்டோகிராம் ஃபார்ம் ஆகுதோ அந்த டைம்ல நம்ம வந்து ஒரு ட்ரேட் வந்து ஒன்னு பிளேஸ் பண்ணுவோம். ஓகே. சோ இது வந்து எப்படின்னா லோவர் டைம் ஃப்ரேம்ல யூஸ் பண்ணிட்டே போலாம். இப்ப நான் காட்டுறேன். 1 மினிட்ல நான் இப்ப அப்படியே காட்டுறேன். 1 மினிட்ல போகும்போது நம்மளுக்கு வந்து நெறைய வந்து ஒரு என்ட்ரீஸ் வரும். சில ஃபேக் என்ட்ரீஸும் வரும். பட் நம்ம வந்து 1:1 இல்ல 1:2 தான் வைக்கிறதுனால நெறைய வந்து ஒரு வின் ரேட் அதிகமா வச்சு நம்ம வந்து வெளிய வந்துரலாம். சோ இந்த இடத்துல பாருங்க. பிரைஸ் வந்து இந்த இடத்துல இருந்து வெளிய போயிருக்கு. இந்த இடத்துல வந்து கிராஸ் ஓவர் நடக்குது. கிராஸ் ஓவர் நடந்துட்டு ஸ்பேஸ்க்குள்ள எங்க போயிருக்கு? ஸ்பேஸ்க்குள்ள இங்க போகுது. இங்க போனதுக்கு அப்புறமா நமக்கு வந்து ஒரு கிரீன் ஹிஸ்டோகிராம் வந்திருக்கணும். இந்த இடத்துல வந்து நமக்கு கிரீன் ஹிஸ்டோகிராம் எதுவுமே வரல. சோ இந்த ட்ரேட வந்து நம்ம டோட்டலா அவாய்ட் பண்ணிடுவோம். சோ இந்த இடத்துல எனக்கு வந்து ஒரு கிரீன் ஹிஸ்டோகிராம் இந்த இடத்துல ஒரு கிரீன் ஹிஸ்டோகிராம் வருது. அதுக்கப்புறமா எனக்கு வந்து ஒரு ரெட் ஹிஸ்டோகிராம் நல்லாவே வருது. அதாவது இந்த ஸ்பேஸ்க்குள்ள போயிட்டு திரும்ப பிரைஸ் வந்து வெளிய வரும்போது, சோ நான் திரும்ப இப்ப காட்டுறேன். ஷார்ட் எந்த இடத்துல இது? இந்த இடத்துல எங்கேயோ. இந்த இடத்துல ஷார்ட். இதுக்கு மேல வந்து ஒரு 1 பாயிண்ட் 2 பாயிண்ட் தள்ளி ஸ்டாப் லாஸ் போட்டு 1:1 வெயிட் பண்றோம்னா இந்த இடத்துல எனக்கு 1:1 கூட வரல. இந்த ட்ரேடும் எனக்கு வந்து ஒரு ஸ்டாப் லாஸ் ட்ரேடு. பட் என்னடா இது எல்லாமே ஸ்டாப் லாஸ்ல இருக்கே அப்படின்னு சொல்லி பயப்பட வேணாம். நல்லாவே வந்து இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து ஒரு வின் ரேஷியோ கரெக்ட்டா தரும். நம்ம பார்க்கலாம். அது பார்க்கும்போது உங்களுக்கு புரியாது. 1, 2 ட்ரேட் வச்சு முடிவு பண்ண வேணாம். எந்த இடத்துல கிராஸ் ஓவர் நடக்குது? இந்த இடத்துல எனக்கு வந்து ஒரு கிராஸ் ஓவர் நடக்குது. கரெக்ட்டா? எனக்கு வந்து இந்த இடத்துல ஒரு கிராஸ் ஓவர் நடக்குது. கிராஸ் ஓவர் நடந்த உடனே இந்த ஸ்பேஸ்க்குள்ள எனக்கு வந்து பிரைஸ் வருது. பிரைஸ் எனக்கு ஸ்பேஸ்க்குள்ள வந்ததுக்கு அப்புறமா இந்த கேண்டில் வந்து ஒரு கிரீன் ஹிஸ்டோகிராம் ஃபார்ம் ஆகுது. சோ நான் என்ன பண்றேன்னா இப்போ நான் வந்து இந்த இடத்துல லாங் போறேன். லாங் போயிட்டு ப்ரீவியஸ் ஸ்விங் லோ. இந்த இடத்துல நான் வந்து ஆஸ் யூசுவல் வந்து ஸ்டாப் லாஸ் போடுறேன். ஸ்டாப் லாஸ் போட்டு எய்மிங் ஃபார் 1:2. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா 1:2 வந்து அச்சீவ் ஆயிடுச்சு. திரும்ப நான் என்ன வெயிட் பண்றேன்னா, திரும்ப இந்த ஸ்பேஸ்க்குள்ள எனக்கு வந்து பிரைஸ் வரணும். திரும்ப இந்த ஸ்பேஸ்க்குள்ள பிரைஸ் வந்துட்டு இந்த இடத்துல பாருங்க வெளிய போகுது. பட் இந்த இடத்துல வந்து எனக்கு ரெட் ஹிஸ்டோகிராம்ஸே வரல. இந்த இடத்துல தான் எனக்கு வந்து ரெட் ஹிஸ்டோகிராம்ஸ் வந்திருக்கு. அதாவது இந்த ஸ்பேஸ்க்குள்ளேயும் வந்திருக்கு. இந்த இடத்துல வந்து ரெட் ஹிஸ்டோகிராம்ஸும் வந்திருக்கு. நல்ல ஒரு டீப் புல் பேக்ன்னு சொல்லி அர்த்தம். இந்த கேண்டில் ஆல்மோஸ்ட் இந்த கேண்டில் இல்ல இந்த கேண்டில் வந்து எனக்கு இந்த எல்லோ லைனுக்கு மேல நல்லா போயிட்டு ஒரு க்ளோஸ் வைக்குது. இல்லன்னா ஒரு கிரீன் ஹிஸ்டோகிராம் எனக்கு வந்து ஃபார்ம் ஆகுது. சோ அது எப்படி எடுக்கணும் அப்படின்றத நான் உங்ககிட்ட விட்டுறேன். சோ இந்த இடத்துல எனக்கு ஒரு கிரீன் ஹிஸ்டோகிராம் ஃபார்ம் ஆகுதுன்னா, இந்த இடத்துல நான் என்ட்ரி போறேன். இதுக்கு கீழ நான் வந்து ஸ்டாப் லாஸ் போடுறேன். எய்மிங் ஃபார் 1:2 ஆர் 1:1. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 1:2 வந்து அச்சீவ் ஆயிடுச்சு. சோ 2, 3 ட்ரேட் ஸ்டாப் லாஸ் அடிச்சாலும் இந்த இடத்துல பாருங்க ஒரு 1:2 நம்ம வந்து 4 ஆர் எடுத்திருக்கோம். இந்த இடத்துல ஒரு 1:2 இந்த இடத்துல ஒரு 1:2 நல்ல ஒரு ட்ரெண்ட் ஃபார்ம் ஆச்சுன்னா நீங்க வந்து எடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம். சோ இந்த இடத்துலயும் அதே மாதிரி பார்ப்போம். இந்த இடத்துல எனக்கு வந்து ஒரு கிராஸ் ஓவர் நடந்திருக்கு. கிராஸ் ஓவர் நடக்கும்போது எனக்கு வந்து கிரீன்ல இருக்கு. இந்த இடத்துல வந்து எனக்கு கிரீன்ல இருக்கிறது ஒரு கிராஸ் ஓவர் நடந்ததுக்கு அப்புறமா எனக்கு வந்து திரும்ப வந்து ஒரு ரெட் வந்துட்டு கிரீன் வரணும். இந்த இடத்துல ரெட்ல இருக்கு. திரும்ப எனக்கு வந்து எந்த கேண்டில் அது ஆல்மோஸ்ட் இந்த கேண்டில் இந்த கேண்டில் வந்து எனக்கு கிரீன்ல வந்திருக்கு. இந்த கேண்டில் வந்து கிரீன்ல வந்திருக்கு. சோ நான் என்ன பண்றேன், இமிடியேட்டா இந்த இடத்துல வந்து லாங் போறேன். இந்த ஸ்விங் லோக்கு கீழ ஒரு பாயிண்ட் இப்படி தள்ளி ஸ்டாப் லாஸ் போட்டுக்கிறேன். எய்மிங் ஃபார் 1:2 1:2 அச்சீவ் ஆயிடுச்சு. பட் அதுக்கப்புறமா எனக்கு இந்த ஸ்பேஸ்க்குள்ள வரவே இல்ல. இந்த மூவிங் ஆவரேஜ் ஸ்பேஸ்க்குள்ள வரவே இல்ல. இந்த டைம்ல நீங்க என்ன பண்ணலாம்னா, மூவிங் ஆவரேஜ சேஞ்ச் பண்ணனும்னா சேஞ்ச் பண்ணி பார்க்கலாம். நான் வந்து அத சேஞ்ச் பண்ணல. சோ இந்த இடத்துல 10, 30 அப்படின்னு வச்சீங்கன்னா, உங்களுக்கு வந்து நெறைய வந்து இன்னும் என்ட்ரீஸ் கிடைக்கும். இந்த இடத்துல பாருங்க, இன்னும் நெறைய வந்து உங்களுக்கு என்ட்ரீஸ் கிடைக்கும். இந்த இடத்துல ஒரு என்ட்ரி, இந்த இடத்துல ஒரு என்ட்ரின்னு 10, 30 அப்படின்னு வச்சீங்கன்னா, பட் நான் வந்து அது வைக்கல. நான் வந்து 20, 15 வைக்கிறேன். பட் கண்டிப்பாக நீங்க வந்து சேஞ்ச் பண்ணணும்னா, செட்டிங்ஸ வந்து சேஞ்ச் பண்ணிட்டு கண்டிப்பா ட்ரேட் பண்ணலாம். அதுல எந்த தப்பும் கிடையாது. சோ இது நல்ல வந்து ஒரு ட்ரெண்ட்ல இருக்கும்போது, உங்களால வந்து நெறைய ட்ரேட்ஸ் வந்து எடுத்துட்டே இருக்க முடியும். இந்த இடத்துல வந்து கிராஸ் ஓவர் நடக்குது. கிராஸ் ஓவர் நடந்துட்டு இந்த இடத்துல எனக்கு வந்து ஸ்பேஸ்க்குள்ள வருது. ஸ்பேஸ்க்குள்ள வந்ததுக்கு அப்புறமா எனக்கு வந்து ஒரு ரெட் ஹிஸ்டோகிராம்ஸும் ஃபார்ம் ஆகுது. ரெட் ஹிஸ்டோகிராம்ஸும் ஃபார்ம் ஆயிட்டு எனக்கு வந்து ஒரு கிரீன் ஹிஸ்டோகிராம் ஃபார்ம் ஆகுது. ஆனா அந்த கிரீன் ஹிஸ்டோகிராம் வந்து எல்லோ லைனுக்கு மேல போய் க்ளோஸ் வைக்கல. இந்த இடத்துல தான் எனக்கு வந்து எல்லோ லைனுக்கு மேல போய் க்ளோஸ் வச்சிருக்கு. இந்த கிரீன் ஹிஸ்டோகிராம் வந்து இந்த எல்லோ லைனுக்கு மேல போய் க்ளோஸ் வச்சிருக்கு. எந்த கேண்டல்னா அது இந்த கேண்டில். சோ நீங்க டார்க் கிரீன் எடுக்கணுமா, லைட் கிரீன் எடுக்கணுமா அப்படின்னா அத நீங்க தான் முடிவு பண்ணணும். சோ இதுக்கு கீழ இந்த ஸ்விங் லோ கீழ நான் ஸ்டாப் லாஸ் போடுறேன். நான் எய்மிங் ஃபார் 1:1, 1:2. சோ இந்த இடத்துல இருந்து எனக்கு வந்து 1:2 கிடைக்கல. பட் 1:1 வந்த உடனே நான் வந்து பிரேக் ஈவன்ல இந்த ட்ரேட போட்டு நான் வந்து எக்ஸிட் ஆயிருப்பேன். இது வந்து 1:2 கிடைச்சிருக்கா எங்கனா?
இல்ல. இது கிடைக்கல. 1:2 வந்து எங்கேயுமே எனக்கு வந்து கிடைக்கல. சோ இப்படிதான் இந்த ஸ்ட்ராட்டஜிய ட்ரேட் பண்ணணும். அதாவது ஒரு வால்யூம வந்து ஆசிலேட்டரா போடும்போது, யூசுவலா வந்து இந்த கேப்ஸ தான் வந்து எடுத்து ட்ரேட் பண்ணுவோம். சோ இது பாருங்க, இது வந்து நல்ல வந்து ஒரு ட்ரெண்ட். இந்த இடத்துல வந்து எனக்கு கிராஸ் ஓவர் நடக்குது. ரெட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, ஒரு ரெட் ஹிஸ்டோகிராம் இருக்கு. அதுக்கப்புறமா எனக்கு ஒரு கிரீன் ஹிஸ்டோகிராம் வருது. அந்த கிரீன் ஹிஸ்டோகிராம் வந்து எல்லோ லைனுக்கு மேலயும் போய் க்ளோஸ் வைக்குது இந்த இடத்துல. சோ இந்த மாரி ட்ரெண்ட்லாம் வரும்போது, நெறைய வந்து நம்ம 1:2 எடுத்துட்டே இருக்கலாம். சோ ஸ்விங் லோ கீழ ஸ்டாப் லாஸ் போடுறேன். எய்மிங் ஃபார் 1:2. சோ இந்த இடத்துல வந்து எனக்கு 1:2 இந்த இடத்துல எங்கேயோ அச்சீவ் ஆயிடுச்சு. சரி, ஓகே. அச்சீவ் ஆனதுக்கு அப்புறமா திரும்ப எனக்கு வந்து ஒரு அ கேப்க்குள்ள பிரைஸ் வந்து வருது. கேப்க்குள்ள பிரைஸ் வந்துட்டு திரும்ப வந்து ஒரு ஹிஸ்டோகிராம்க்கு மேல போய் க்ளோஸ் வைக்குது. இந்த ஹிஸ்டோகிராம் வந்து எல்லோ லைனுக்கு மேல போய் க்ளோஸ் வைக்குது. அந்த கேப்லயும் வரணும். நமக்கு ரெட் ஹிஸ்டோகிராமும் ஃபார்ம் ஆகணும். அந்த எல்லோ லைனுக்கு மேலயும் போய் க்ளோஸ் வைக்கணும். சோ திரும்ப ஸ்விங் லோ கீழ ஸ்டாப் லாஸ் எய்மிங் ஃபார் 1:2. இந்த இடத்துல வந்து 1:2 ஏதோ அச்சீவ் ஆயிடுச்சு. திரும்ப எனக்கு வந்து என்னது கண்டிஷனு, ஃபர்ஸ்ட் கண்டிஷன் எனக்கு வந்து இந்த ஸ்பேஸ்க்குள்ள வரணும். பிரைஸ் வந்து இந்த ஸ்பேஸ்க்குள்ள வந்துருச்சு. ஸ்பேஸ்க்குள்ள வந்ததுக்கு அப்புறமா எனக்கு வந்து ஒரு கிரீன் ஹிஸ்டோகிராம் ஃபார்ம் ஆகணும். கிரீன் ஹிஸ்டோகிராம் ஃபார்ம் ஆயிருக்கு. ஆனா தேர்ட் கண்டிஷன் மீட் பண்ணல. தேர்ட் கண்டிஷன் என்னது? எல்லோ லைனுக்கு மேல போய் க்ளோஸ் வைக்கணும். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா, எல்லோ லைனுக்கு மேல போய் க்ளோஸ் வைக்குது. எந்த கேண்டில் அது? இந்த கேண்டில் வந்து எல்லோ லைனுக்கு மேல போய் க்ளோஸ் வைக்குது. சோ இந்த இடத்துல நான் இப்ப லாங் போறேன். இதுக்கு கீழ ஸ்டாப் லாஸ் போடுறேன். எய்மிங் ஃபார் 1:2. 1:2 வந்து அச்சீவ் ஆயிடுச்சு. சோ திரும்ப இந்த இடத்துல எனக்கு வந்து ஸ்பேஸ்க்குள்ள பிரைஸ் வருது. பிரைஸ் வரும்போது எனக்கு ரெட் ஹிஸ்டோகிராம் ஃபார்ம் ஆகணும். இந்த இடத்துல எனக்கு வந்து ஒரு ரெட் ஹிஸ்டோகிராம் ஃபார்ம் ஆகுது. தேர்ட் கண்டிஷன் எனக்கு வந்து இது வந்து ஒரு எல்லோ லைனுக்கு மேல போய் க்ளோஸ் வைக்கணும். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா, இந்த கேண்டில் வந்து எல்லோ லைனுக்கு மேல போய் க்ளோஸ் வைக்குது. சோ இந்த இடத்துல வந்து இன்னொரு ஒரு 1:2 ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 1:6 வந்து நம்ம அச்சீவ் பண்ணியிருக்கோம். ஒரு ட்ரெண்ட்ல இல்ல 1:6 இல்ல 1:8. ஒரே ட்ரெண்ட்ல நம்ம 1:8 எடுத்திருக்கோம். புரியுதா? சோ 1, 2 ஸ்டாப் லாஸ் வந்துச்சுன்னா பரவாயில்ல. ஒரு ட்ரெண்ட் ஃபார்ம் ஆகும்போது ஒரு 1 மினிட்லயோ இல்ல 2 மினிட்ஸ்லயோ 3 மினிட்ஸ்லயோ லோ டைம் ஃப்ரேம்ல போனீங்கன்னா, நெறைய ஆர வந்து இதுல பிடிக்க முடியும். கண்டிப்பாக ஸ்டாப் லாஸ் எடுக்கும். தொடர்ந்து கூட ஸ்டாப் லாஸ் வரும். அத பத்தி கவலைப்படாம நீங்க ஸ்ட்ராட்டஜிய பிலீவ் பண்ணி ட்ரேட் பண்ணீங்கன்னா, கண்டிப்பாக ப்ராஃபிட்டபிளா வரலாம். இதுல வந்து ஒண்ணே ஒண்ணு நீங்க முடிவு பண்ண வேண்டியது வந்து, நல்ல இந்த மாரி டார்க் கிரீன்ல இருக்கும்போது நான் என்ட்ரி பண்ண போறேனா, இல்லன்னா லைட் கிரீன்ல இருந்தாலும் எல்லோ லைனுக்கு மேல க்ளோஸ் வச்சோனே என்ட்ரி பண்ண போறேனா, அந்த ஃபில்டர மட்டும் உங்களுக்கு வந்து எப்படின்றத உங்க சைக்காலஜிக்கு ஏத்த போல நீங்க வந்து எடுத்துக்கணும். இப்ப நான்லாம் எப்படி ட்ரேட் பண்ணுவேன்னு சொன்னேன்னா, எனக்கு வந்து இந்த டார்க் கிரீன் இருந்தா வால்யூம் அதிகம் தான். பட் நான் அப்படி பார்க்க மாட்டேன். ஏன்னா எனக்கு வந்து ஒரு மொமெண்டம் நல்லா அ ஃபாஸ்ட்டா வருது. அப்படி வரும்போது நான் வந்து இந்த இந்த கிரீன் வந்து இந்த எல்லோ லைனுக்கு இந்த மூவிங் ஆவரேஜ் லைனுக்கு மேல போய் க்ளோஸ் வச்சு எனக்கு கண்டிஷன் ஃபுல்ஃபில் ஆனாவே நான் வந்து ட்ரேட் எடுத்துருவேன். சரி, ஓகே. சோ இத வந்து நம்ம இப்ப பார்த்துட்டோம். ட்ரேட் வந்து எவ்வளவு சக்சஸ்ஃபுல்லா இருக்கு இந்த ஸ்ட்ராட்டஜி அப்படின்றது. அடுத்தது ஷோ லேபிள்ஸ். ஷோ லேபிள்ஸ நான் வந்து யூஸ் பண்ணல. உங்களுக்கு வேணும்னா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஷோ ஷேப் லேபிள்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஓகே, அது வந்து சுத்திட்டே இருக்கு. சுத்திட்டே இருக்கட்டும். இதோ இதுதான். இந்த ரிவர்ஸ் ஜே. ரிவர்ஸ் ஜே அப்படின்னா பிரைஸ் வந்து இங்க இருந்து ரிவர்ஸ் ஆக போகுதுன்னு அர்த்தம். ஓகே. ரிவர்ஸ் ஜே இல்லாம ஜே ஷேப்டு. வெறும் இந்த ஜே ஷேப்டு வருது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, சும்மாவே இந்த ஜே ஷேப்டு வருது. ஜே ஷேப்டு வருதுன்னா, பிரைஸ் இங்க இருந்து நல்லா வந்து அப் ட்ரெண்ட்ல எடுத்துட்டு ஓடப் போகுதுன்னு சொல்லி அர்த்தம். அதே போல தான் இங்க நடந்திருக்கு. ஜே ஷேப்டு வருது. பிரைஸ் வந்து நல்லாவே வந்து மேல போயிருக்கு. இந்த இடத்துல வந்து ரிவர்ஸ் ஜேன்னு வருது. தெரியுதா? ரிவர்ஸ் ஜே வந்தோனே பிரைஸ் ஆல்மோஸ்ட் வந்து கீழ விழுது. திரும்ப இந்த இடத்துல ரிவர்ஸ் ஜே பிரைஸ் வந்து கீழ தான் விழுது. ஜே ஷேப்டு அப்படின்னா, இந்த இடத்துல வந்து பிரைஸ் வந்து மேல போகல. சோ இதையும் நீங்க வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜியா வச்சு ட்ரேட் பண்ணலாம். அதாவது இந்த ரிவர்சல் ட்ரேடர்ஸ்லாம் இருக்கீங்கன்னா, இல்ல மொமெண்டம் ட்ரேடர்ஸ் இருக்கீங்கன்னா, நீங்க வந்து ஜே ஷேப்ட் எடுத்துக்கலாம். ரிவர்சல் ட்ரேடர்ஸ்னா இந்த ரிவர்ஸ் ஜே வச்சு நீங்க ஏதாவது ஸ்ட்ராட்டஜி பில்ட் பண்ணா பில்ட் பண்ணலாம். அத பத்தி நான் இதுல பேசல. நான் வந்து இந்த ஸ்ட்ராட்டஜில மொமெண்டம் எப்படி எடுக்கணும், இந்த இண்டிகேட்டர் வச்சு மொமெண்டம் எப்படி எடுக்கணும்ன்றத சொல்லியிருக்கேன். ஆஸ் யூசுவல் நான் திரும்ப லாஸ்டா ஒரு தடவ சொல்லிக்கிறேன். இந்த ஹிஸ்டோகிராம் வந்து நல்ல ஒரு கிரீன் ஹிஸ்டோகிராம்ல எடுக்கணுமா, இல்லனா லைட் கிரீனா, இல்ல டார்க் கிரீனா அப்படின்றத முடிவு பண்ணிக்கோங்க. ஏன்னா, அதுதான் வந்து உங்க சைக்காலஜிய நீங்க எப்படி வந்து ஒரு ட்ரேட் அப்ரோச் பண்ண போறீங்கன்றத முடிவு பண்ணும். நான் எப்படி ட்ரேட் பண்ணுவேன், எல்லோ லைனுக்கு மேல எனக்கு வந்து க்ளோஸ் வச்சாலே நான் வந்து ட்ரேட் எடுத்துப்பேன். 1:2. ஏன்னா நெறைய ஸ்டாப் லாஸ் வந்தாலும் பரவாயில்ல. லாங் டெர்ம்ல ப்ராஃபிட்டபிளா வெளிய வந்துருவேன். 10ல 4 ட்ரேட் வின் பண்ண முடியுமானா, 10ல 4 ட்ரேட் தாராளமா வின் பண்ணலாம். அத வின் செஞ்சாலே எனக்கு போதும். நான் வந்து ஒரு ப்ராஃபிட்டபிள் ட்ரேடரா இருப்பேன். சரி, ஓகே. ஏதாவது டவுட்னா கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. கண்டிப்பா கிளியர் பண்றேன். நன்றி. பை.